தமிழகத்தில் இயங்கி வரும் அரசு, தனியார், கூட்டுறவு மற்றும் அயல்நாட்டு வங்கிகளில் பணிபுரிந்து வரும் 45,000 ஊழியர்கள் பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளனர். இது தொடர்பாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலத்திடம் நமது செய்தியாளர் ராஜா மேற்கொண்ட உரையாடலை இப்போது பார்ப்போம். மத்திய அரசை வலியுறுத்தி இன்று நடைபெற்று வரும் பொது வேலை நிறுத்தத்தில் பொதுவாக வங்கிகளை சார்ந்த மத்திய அரசு ஊழியர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டுள்ளார்கள். மத்திய அரசு ஊழியர்களுடைய சங்கத்தை சார்ந்த திரு வெங்கடாச்சலம் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், இன்னைக்கு தமிழகத்தில் எவ்வளவு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டிருக்காங்க? இதில் என்னென்ன கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு 45,000 வங்கி ஊழியர் அதிகாரிகள் இன்றைக்கு இந்த பொது எதிர்ப்பு வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய தொழிற்சங்கங்களுடைய 12 அம்ச கோரிக்கைகள், விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும், வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும், தொழிற்சங்க உரிமைகளை பறிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்பது தவிர வங்கித்துறைக்கு எதிராக மத்திய அரசாங்கத்துடைய கொள்கையை கண்டனம் செய்து இன்றைக்கு வேலை நிறுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்துடைய பல்வேறு திட்டங்களை வங்கிகளுக்கு இன்றைக்கு நிர்பந்தம் செய்ததன் காரணமாக வங்கியில் ஊழியர் அதிகாரிகளுக்கு கூடுதலாக வேலை பளு சுமை ஏற்படுகின்றது. அதுக்கு தகுந்த மாதிரியாக வேலை ஆட்களை நியமனம் செய்யாமல் இருக்கின்றார்கள். ஆக எங்கள் அதிருப்தியை தெரிவிப்பதற்காக, எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக இன்றைக்கு இந்தியா முழுவதும் 5 லட்சம் பேர் வேலையில் நிறுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் எல்லா வங்கியிலும், அரசு வங்கி, தனியார் வங்கி, அயல்நாட்டு வங்கி, கூட்டுறவு வங்கி, கிராமிய வங்கியில் 45,000 பேர் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக பெருமளவு வங்கி சேவைகள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே மத்திய அரசுக்கு வங்கிகள் தொடர்பான கோரிக்கைகள் பல கட்டமாக வச்சுருக்கீங்க. இருந்தாலும் தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடித்து வருது. அடுத்த கட்டமாக உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அரசிடம் எந்த மாதிரியான அழுத்தத்திற்காக அடுத்த கட்ட கோரிக்கைகள் வைக்கிறீங்க? எங்கள் கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் வருகின்ற அக்டோபர் மாதம் 5, 6 தேதியிலே எங்களுடைய அகில இந்திய கவுன்சில் கூட்டம் நடத்த இருக்கின்றோம். அதில் மேலும் அடுத்த கட்ட தீவிரமான வேலை நிறுத்த போராட்டங்களுக்கு முடிவு செய்ய இருக்கிறோம்.